ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, யூபிஎஸ்சி வேலைவாய்ப்பு குறித்தான அறிவிப்பு வந்து தற்போது வெளியாயிருக்கு. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மத்திய அரசினுடைய பணியாளர் தேர்வாணையம் தான் யூபிஎஸ்சின்னு அழைக்கப்படுது. இதில் வந்து பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அறிவியல் அதிகாரி, சட்ட அதிகாரி, ஆபரேஷன் அதிகாரி, விஞ்ஞானி, இணை பேராசிரியர் உள்ளிட்ட பணியிடங்கள் வந்து நிரப்பப்படுது. பல்வேறு துறைகளில் இருக்கும் முக்கிய பணியிடங்கள் வந்து இந்த தேர்வின் மூலம் வந்து நிரப்புறாங்க. இந்த பணியிடங்களுக்கு ஜூன் 12 வரையும் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். என்னென்ன துறைகளில் என்ன பதவிகள் இருக்குது, வயது வரம்பு என்ன, கல்வி தகுதி என்னங்கிறது தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பணியின் விவரங்கள் வந்து பதவியின் பெயர் வந்து சட்ட அதிகாரி, 2 காலி பணியிடங்கள். எந்த துறையில்னா வெளியுறவுத்துறையில். அதே போல் சிவில் போக்குவரத்து துறையில் ஆப்ரேஷன் அதிகாரி வந்து 121 போஸ்ட் வந்து நிரப்ப இருக்கிறாங்க. அடுத்து வந்து நுகர்வோர் விவகாரம், உணவு மற்றும் பொது விநியோகம் துறையில் அறிவியல் அதிகாரி வந்து 12 காலி பணியிடங்களை நிரப்புறாங்க. அதே போல் நுகர்வோர் விவகாரம், உணவு மற்றும் பொது விநியோகத்துறையில் வந்து விஞ்ஞானி பி 1 காலி பணியிடங்கள் வந்து நிரப்புறாங்க. பாதுகாப்பு துறையில் இணை பேராசிரியர் வந்து 3 போஸ்ட் வந்து நிரப்புறாங்க. அதே போல் பாதுகாப்பு துறையில் வந்து குடிமை நீர்வரையியல் அதிகாரி 3 போஸ்ட்டு, தரவு செயலாக்கம் உதவியாளர் 1 போஸ்ட்டு, இளநிலை ஆராய்ச்சி அதிகாரி 29 போஸ்ட்டு, ஜூனியர் டெக்னிக்கல் அதிகாரி 5 போஸ்ட்டு, முதன்மை சிவில் ஹைட்ரோகிராஃபிக்ஸ் அதிகாரி 1 போஸ்ட்டு, முதன்மை வடிவமைப்பு 1 போஸ்ட்டு, அதே போல் ஆராய்ச்சி அதிகாரி 1 போஸ்ட்டு, மொழி பெயர்ப்பாளர் 2 போஸ்ட்டு, நிதித்துறையில் உதவி சட்ட ஆலோசகர் 5 போஸ்ட்டு, வெளியுறவுத்துறையில் உதவி இயக்குனர் 17 போஸ்ட்டு, மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறையில் மருந்து ஆய்வாளர் 20 போஸ்ட்டு, மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறையில் நிபுணர் கிரேட் 3ல் 140 போஸ்ட்டு, தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையில் உதவி உற்பத்தி மேனேஜர் 2 போஸ்ட்டு, அதே போல் உதவி மேனேஜர் 5 போஸ்ட்டு, ஜல்சக்தி துறையில் விஞ்ஞானி பி 6 போஸ்ட்டு, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை டெபுட்டி இயக்குனர் 2 போஸ்ட்டு, சுரங்க அமைச்சகம் சுரங்க உதவி கட்டுப்பாட்டாளர் 5 போஸ்ட்டு, திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி அதிகாரி 94 போஸ்ட்டு, டெல்லி தேசிய தலைநகர அரசு பதவியில் நிபுணர் கிரேடு 3ல் 21 போஸ்ட் என மொத்தம் வந்து 494 போஸ்ட் வந்து நிரப்ப இருக்கிறாங்க. இதற்கு வந்து சட்ட அதிகாரி பதவிக்கு 50 வயது வரை விண்ணப்பிக்கலாம். ஆபரேஷன் அதிகாரி பதவிக்கு 35 வயது வரை விண்ணப்பிக்கலாம். அறிவியல் அதிகாரி பதவிக்கு 30 வயது வரை விண்ணப்பிக்கலாம். விஞ்ஞானி பி பதவிக்கு அதிகப்படியாக 35 வயது வரை விண்ணப்பிக்கலாம். இணை பேராசிரியர் பதவிக்கு அதிகப்படியாக 45 வயசுலேருந்து 48 வயசு வரையும் விண்ணப்பிக்கலாம். குடிமை நீர் வரையியல் அதிகாரி, தரவு செயலாக்க உதவியாளர், இளநிலை ஆராய்ச்சி அதிகாரி ஆகிய பதவிகளுக்கு 30 வயது வரை விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் டெக்னிக்கல் அதிகாரி பதவிக்கு அதிகப்படியாக 35 வயது வரை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதன்மை சிவில் ஹைட்ரோகிராஃபிக் அதிகாரி, ஆராய்ச்சி அதிகாரி, உதவி சட்ட ஆலோசகர் ஆகிய பதவிக்கு 40 வயது வரை விண்ணப்பிக்கலாம். முதன்மை வடிவமைப்பு அதிகாரி பதவிக்கு அதிகப்படியாக 45 வயசு வரை விண்ணப்பிக்கலாம். ஆராய்ச்சி அதிகாரி பதவிக்கு 35 வயசு வரை விண்ணப்பிக்கலாம். மொழிபெயர்ப்பாளர் பதவிக்கு அதிகப்படியாக 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். உதவி இயக்குனர் பதவிக்கு 35 வயசு வரை விண்ணப்பிக்கலாம். மருந்து ஆய்வாளர் பதவிக்கு 30 வயது வரை விண்ணப்பிக்கலாம். நிபுணர் கிரேட் 3 பதவிக்கு 40 வயது வரை விண்ணப்பிக்கலாம். உதவி உற்பத்தி மேனேஜர் பதவிக்கு 30 வயது வரை விண்ணப்பிக்கலாம். விஞ்ஞானி பி பதவிக்கு 35 வயது வரை விண்ணப்பிக்கலாம். டெபுட்டி இயக்குனர் பதவிக்கு 40 வயது வரை விண்ணப்பிக்கலாம். சுரங்க உதவி கட்டுப்பாட்டாளர் பதவிக்கு 35 வயது வரை விண்ணப்பிக்கலாம். பயிற்சி அதிகாரி பதவிக்கு 30 வயது வரை விண்ணப்பிக்கலாம். நிபுணர் கிரேட் 3 பதவிக்கு 45 வயது வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவில் அந்தந்த பதவிகளுக்கான துறைகளில் பொறியியல், முதுகலை பட்டப்படிப்பு, டிப்ளமோ, சட்டம், MBBS ஆகிய படிப்பு வந்து முடிச்சிருக்குன்னு. அதே போல் வயது வரம்பு தளர்வு வந்து வயது வரம்பில் SC ST பிரிவினருக்கு 5 வருஷமும், OBC பிரிவினருக்கு 3 வருஷமும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 முதல் 15 வருடங்களும் வந்து வயது வரம்பில் வந்து தளர்வு கொடுத்துருக்காங்க. எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி மூலம் இப்பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் வந்து நடத்துவாங்க. எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெறுவர்கள் வந்து நேர்காணலுக்கு வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இந்த பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா upsc.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆன்லைன் வழியாக தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக 25 ரூபா செலுத்தணும். SC ST பெண்கள் மாற்றுத்திறனாளிக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து செலுத்த தேவை கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுவதற்கு கடைசி நாள் 12/6/2025. விண்ணப்பத்தை டவுன்லோட் பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் 13/6/2025. எழுத்து தேர்வு நேர்காணல் வந்து பின்னர் வந்து உங்களுக்கு அறிவிக்கப்படும். மத்திய அரசுடைய பல்வேறு துறைகளில் இருக்கும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க ஆன்லைன் வழியாக வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க.